உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சனி செவ்வாயுடன் ராகு கேது சம்பந்தம் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். பொதுவாக சனியும் செவ்வாயும் அசுப கிரகங்கள். முற்பிறப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 5ஆம் பாவம். முற்பிறப்பில் நாம் செய்த நல்வினை தீவினையை 5ஆம் இடத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முற்பிறப்பிலே நாம் நல்ல காரியங்களை செய்திருந்தால் நமது கர்மஸ்தானமான 5ஆம் இடம் உயர்தரமான நிலையை பெற்று 5ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சி, உச்சம், கேந்திர, திரிகோண நட்பு ராசிகளிலே அல்லது 11ஆம் இடத்திலே நட்பு ராசிகளிலே இருந்தால் நமது முற்பிறப்பு கர்மா உயர்தரமான புண்ணிய காரியங்களை செய்த கர்மா என்ற அடிப்படையிலே ராகு, சனி, செவ்வாய் பலன் தருவார்கள். ராகு கேதுகளை பொறுத்தவரையிலே அவர்கள் நிழல் கிரகங்கள். அவர்களுக்கு சொந்த வீடு இல்லை. எந்த இடத்தில் அமர்கிறார்களோ அந்த இடத்து வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி, உச்சம் பெற்றிருந்தாலும் கேந்திர, திரிகோண ராசிகளிலே நட்பு பெற்று அல்லது லாபஸ்தானத்திலே நட்பு பெற்று அமர்ந்திருந்தாலும் உன்னதமான ராஜயோக பலனை ராகு கேதுக்கள் ஜாதகர்களுக்கு தருவார்கள். ராகு கேதுக்கள் விஷ ஜந்துக்கள், அசுர கிரகங்கள். பழைய ஜோதிட நூல்கள் சனியைப் போல ராகு பலன் தருவார் என்றும் செவ்வாயைப் போல கேது பலன் தருபவர் என்றும் கூறுகிறது. ஆக சனியின் மகர கும்ப வீடுகள் ராகுவுக்கு நட்பு வீடுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. செவ்வாயின் வீடுகளில் கேது அமர்வது நட்புதான். அவர் நல்ல பலனை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 ராசிகளில் ராகு கேதுக்கள் இருந்தால் ராஜயோக பலனை தருவார்கள். சனியோடோ செவ்வாயோடோ ராகு கேதுகள் சேர்வது என்பது சுபகிரக வீடுகளாக அமைந்து சொந்த வீடு, உச்சு வீடாக அமைந்து சனி அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அவரோடு ராகு இணைவது நல்ல பலன்களை தரும், நல்ல யோக பலன்களை தரும். செவ்வாய் ஆட்சி, உச்சம் பெற்றாலோ கேது அவரோடு இணைந்தால் நல்ல சுப பலன்களை ஜாதகருக்கு வழங்குவார். செவ்வாய், ராகு, கேது இவர்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஒரு கேந்திர ஸ்தானத்திலே அமர வேண்டும் அல்லது திரிகோண ராசிகளிலே வலுப்பெற்று அமர வேண்டும். ஆட்சி, உச்சம் பெற்று அமர வேண்டும். ஆக வீடு கொடுத்த கிரகம் உயர்ந்த நிலையை பெற்றால் ராகு கேதுவும் உயர்ந்த பலனை தருவார்கள். மேச, விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு ராகு கேது இணையலாம், நல்ல பலனை தருவார்கள். பொதுவாக சனி, செவ்வாய், ராகு கேதுகளுக்கு 3, 6, 11 ஆகிய இடங்கள் ஸ்தான பலம் பெற்ற இடங்கள். இந்த 3, 6, 11ஆம் இடங்கள் சுபராசிகளாக அமைந்து இவ்வாறான சனி சேர்க்கையும் செவ்வாய் சேர்க்கையும் ராகு கேதுகளுக்கு இடையே இருந்தால் அது சுபமான, யோகமான, நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 ராசிகளிலே ஏதாவது ஒன்றில் சனியுடன் ராகு கேதுக்கள் இணைந்தாலோ அல்லது செவ்வாயுடன் ராகு கேதுக்கள் இணைந்தாலோ அது 3, 6, 11ஆம் இடமாக வரும் பட்சத்தில் உன்னதமான ராஜயோக பலனை கண்டிப்பாக ஜாதகர்கள் பெறுவார்கள். ராகு கேதுகளை பொறுத்தவரையிலே வீடு கொடுத்த கிரகம் உயர்ந்த நிலையை பெற வேண்டும். அதாவது ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணம் பெற்றிருக்க வேண்டும். லக்னமாக இருந்தால் அது தனுசு, மீனராசியாக இருந்து இவ்விதமான இணைவை பெற்றால் உயர்தரமான பலனை தரும். இந்த ராகு கேதுக்கள் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருக்க அவர் ஆனால் அந்த ராசிகள் செவ்வாய், சனிக்கு நட்பு ராசியாகவோ ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாகவோ இருக்க வேண்டும். பகை ராசியாக இருந்து விடக்கூடாது. பகை ராசியாக இருந்தால் நல்ல பலனை ராகு கேதுக்கள் தர மாட்டார்கள். செவ்வாயோ சனியோ அங்கே இருந்தால் அவர்கள் பெரும் ஆதிபத்தியத்துக்கு தக்கவாறு அவர்கள் பெரும் சுபகிரக பார்வையை பொருத்தும் பலன்களை வழங்குவார்கள். ஆக செவ்வாயோடோ சனியோடோ ராகு கேது இணைவதென்பது கேந்திர, திரிகோண ராசிகள் அல்லது லாபஸ்தானமாக இருக்க வேண்டும். பெரும்பாலான ஜோதிட நூல்கள் 6, 12ஆம் இடங்களிலே ராகு கேது யோகம் என்று சொல்கிறது. 6, 8, 12 போன்ற மறைவிடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் நல்ல பலன்களை தருவார்கள். ஏற்கனவே 6, 12ஆம் இடங்கள் மறைவு ஸ்தானங்கள். 8இல் சனி இருந்தால் தீர்க்க ஆயுளை கொடுப்பார். 8இலே சனி ஆட்சி, உச்சம் பெற்றாலும் அல்லது நட்பு ராசிகளிலே சனி இருந்தாலும் சுபகிரக நட்சத்திரத்திலே சனி அமர்ந்தாலும் ராகு கேதுக்கள் 8இலே சனியோடு இணையலாம்.
நீடித்த ஆயுளையும் அடிக்கடி பண வருமானத்தையும் தரக்கூடிய இடம் 8ஆம் இடம். ஆக ஆயுளையும் தரும் பண வருமானத்தையும் தரும் 8ஆம் இடம். 8ஆம் இடத்திலே சனியோடு ராகுவோ கேதுவோ நல்ல சுபஸ்தானங்களிலே நட்பு ராசியிலே இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்ற சனியாக இருந்தாலும் இணையலாம், நல்ல பலனை தரும். அதேபோல் செவ்வாயும் கேந்திர திரிகோண ராசிகளில் இருந்து அது நட்பு ராசியாகவும் சொந்த வீடாக ஆட்சி உச்ச வீடாக இருக்கும் பட்சத்தில் அவரோடு கேது இணைவது நல்ல பலன்களை தரும். 11ஆம் இடம் என்பது மிக மிக உன்னதமான பலனை தரும் இடம். அடிக்கடி பண வருமானம் தரும் ராசிகளிலே 11ம் ஒன்று. 11ஆம் இடம் என்பது ஸ்தான பலம் மட்டுமல்ல, லாபத்தையும் ஆதாயத்தையும் தரக்கூடிய இடம். அந்த இடங்கள் ராகுகேதுகளுக்கு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய இடம். 11ஆம் இடத்திலே சனி செவ்வாயோடு ராகுகேதுகள் இணைந்தால் உன்னதமான செல்வ வசதியையும் தைரியத்தையும் வீரியத்தையும் தந்து எதிரிகளை வெல்லக்கூடிய வல்லமையை தந்து அடிக்கடி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்து ஜாதகனை உன்னதமான பணக்காரனாக்கும். ஆக அந்த இடங்கள் சனிக்கோ செவ்வாய்க்கோ பகை ராசியாக இருக்கக்கூடாது. இது ஒரு பொது விதி. ஆனால் 11ஆம் இடத்துக்கு இந்த விதி பொருந்தாது. 11ஆம் இடம் பகை ராசியாக இருந்தாலும் 9 கிரகங்களும் இருக்கலாம். அவர்கள் அமரக்கூடிய நட்சத்திர சாரம், அவர்களை பார்க்கக்கூடிய சுபகிரகம் போன்றவற்றின் அடிப்படையிலே லாபத்தையும் ஆதாயத்தையும் பெருக்கித் தரும். எனவே 11ஆம் இடம் என்பது அனைத்து கிரகங்களுக்கும் ஏற்ற உன்னதமான இடம். பொதுவாக ராகுகேதுகள் கேந்திர திரிகோணம் பெற வேண்டும். வீடு கொடுத்த கிரகம் மாறி அமர வேண்டும். அதாவது வீடு கொடுத்த கிரகம் ஒரு கேந்திராதிபதியாக இருந்தால் திரிகோணத்திலே அமர வேண்டும். அவர் ஒரு திரிகோணாதிபதியாக இருந்தால் கேந்திரத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். ராகுகேதுகளை பொறுத்தவரையிலே ஏதாவது ஒரு கிரகத்துடன் இணைந்திருக்க வேண்டும். அதுதான் நல்லது. ஏனென்றால் ராகுகேதுக்கள் அசுர கிரகங்கள். அவர்கள் வேறு கிரகங்களுடன் இணைந்திருக்கும் போது கலப்பு பலனை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.